லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாளைக்கு கரூர் பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் எப்போது கரூர் போவார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சூழலில் நாளைக்கு அவருடைய கரூர் பயணம் இருக்குது. இதில் குறிப்பாக அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை, ஒரு 32 பேருக்கு அரசு வேலை கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்குது. இதில் அவர் கரூர் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாகவே செந்தில் பாலாஜியை சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு திட்டம் போட்டிருக்காருன்னு சமூக வலைதளங்களில் பூராவுமே பேசினாங்க. செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக முன்ஜாமீன் கோரியிருந்தார். அது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. நேற்று அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் விஜய் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்னொரு புறம் கரூரில் உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது ஒரு தவறான முன்னுதாரணம். இதை தாவேக்க தான் பொறுப்பேற்கணுமே தவிர அரசு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுடைய இந்த கரூர் பயணம் குறித்தும் அவருடைய இந்த எண்ணங்கள் நிறைவேறாதது குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன? முதற்கண் இது ஏன்னா இதுல கிட்டத்தட்ட நீங்க ஒரு 3-4 கேள்வியை சேர்த்தாப்புல மொத்தமா கேட்டதுனால நான் தனித்தனியா விளக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எபிசோடு. முதல்ல கரூர், அந்த கரூருங்கிற மாவட்டம் எதற்கு இவ்வளவு பெரிய ஒரு பேசுபொருள் ஆச்சு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கருப்பு தினத்தை பதிய வச்சதுல தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. அன்றைக்கு 41 உயிர்கள் அங்க பலிவாங்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு காரணமாக அன்றைக்கு இருந்தது திரு விஜய் அவர்கள் காலையில கிளம்புனது சென்னையில இருந்து போய் முதல் மீட்டிங் நாமக்கல்லையும் 2வது மீட்டிங் கரூர்லயும் முடிக்க வேண்டிய அந்த டிலே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இருந்ததுதான் அங்க மிகப்பெரிய ஒரு கூட்டங்கள் சேர்ந்ததற்குரிய மிக முக்கியமான காரணம். அதுவே அங்க டீஹைட்ரேஷனை உண்டு பண்ணுச்சு. அங்கேயே மக்களை சோர்வடைய வைத்தது. அங்கேயே அந்த கூட்டத்தை இயற்கையாக கூடின கூட்டமாக இல்லாமல் செயற்கையாக அங்க கூட வைத்து அங்க மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய அந்த ஒரு ஒழுக்கமற்ற செயல் அப்படின்னு சொல்றதை விட அதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் இந்த காலம் தொட்டு வரைக்கும் அவர் எடுக்கவே இல்லைங்கிறது. இரண்டாவதாக ஒட்டுமொத்தமாக அங்க காவல்துறையினர் கொடுத்திருந்த அந்த நெறிமுறைகளை பின்பற்றாததும், காவல்துறையினர் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்க கூட்டம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லும் போது கூட இல்ல அங்க எங்களுக்கு கவரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வம்படியாக கொண்டு போய் அங்க வாகனத்தை நிறுத்தினது, இது அத்தனையுமே இன்றைக்கு சிபிஐனுடைய வழக்காடு மன்றத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால இதை பத்தி தெளிவாக நம்ம இன்னும் இன்டெப்தா போக முடியாது. ஏன்னா இது மேட்டர் சப் ஜுடிஸ். பட் ஹேவிங் செட் தட், இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறார். முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா அன்றைக்கு தான் கரூர்ல திமுகவினர் எங்களை தடுக்கிறார்கள், திமுகவினுடைய ஆட்சி அதிகாரம் எங்களை தடுக்குது சொல்றாங்க. இப்பவுமே விஜய் எப்படி போகக்கூடாதுன்னு திமுக கோர்ட்டுக்கெல்லாம் போறாங்கன்னு சொல்றாங்க. அதான் திமுக உங்களுக்கான அத்தனை அமைப்புகளையும் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்து, அதே 2 நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு என்ன வழிமுறைகள்ல அதே இடத்துல போராட்ட களங்களை பண்றதுக்கு இடம் கொடுத்தாங்களோ அதே ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கும் கொடுத்தார்கள். ஆனால் உங்களுடைய அந்த இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் தான் ஒட்டுமொத்தமான அந்த உயிரிழப்புகளுக்கும் காரணம் அப்படிங்கிறத இந்த நிமிடம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் மத்தியில அதை பறைசாற்ற விரும்புகிறார்கள். அதனுடைய நீட்சி தான் அன்றைக்கு கரூர் செல்ல விடாமல் திமுகவினர் தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையும் தமிழகத்துல பரப்பி இன்னைக்கு ஆட்சி கட்டில ஏறி இருக்கும் போது கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் முடிந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு அந்த 2வது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிற அந்த டைமிங்கை தான் நம்ம பார்க்கணும். தமிழக மக்களுக்கு இது ரொம்ப மறதியாக இருக்கலாம். ஆனால் இந்த 3 மாசத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் கரூருக்கு அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளா, ஓகே அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக தான் என்னை விடவில்லை, பதவியேற்ற அடுத்த ஒரு வாரத்திலே அவர் சென்று சேர்ந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஒட்டுமொத்தமாக 41 ஃபேமிலியுமே சென்னைக்கு எப்பவுமே தடுக்கிறாங்க. விஜய் முதல்வரான பிறகு கூட திமுக தான் தடுக்கிறதுக்காருன்னு சொல்ல விடாம அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்ல வரேன். ஆமா, அப்போ 41 பேரையுமே கொண்டு கான்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமர்வு, அது என்ன சொல்றது, ஒரு ரெசார்ட்ல கூட்டு அவர்களுக்கான ஆறுதலை கூட வரவைத்து கொடுத்த மாபெரும் தலைவர். ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே இப்படி ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறதுல நம்ம பெருமைப்படணும். ஏன்னா ஒரு துக்க நிகழ்வுல துக்கத்துல இருக்கிறவங்களை கூட கொண்டு ஆறுதல் சொல்றது கூட 400-500 கிலோமீட்டர் தாண்டி அவர்கள்ட்ட ஆறுதல் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு பண்ணின ஒரு தலைவர் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு 3 மாதம் கழித்து கரூரினுடைய எம்எல்ஏவை, கரூரினுடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அவரை அதிமுகவில் இருந்து பிரித்து கொண்டு இன்றைக்கு அவர் தாவேகாவுக்கு இணைஞ்சதுக்கு அப்புறம்
ஒட்டுமொத்தமாக இங்க செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரினுடைய மன்னராக திமுகவினுடைய கோட்டையாக வைத்திருக்கிறார். அப்போ அவரை முடக்கினா மட்டும்தான் நம்ம கரூருக்குள்ள போகும்போது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஒட்டுமொத்தமாக அந்த கரூர்ல இருக்கக்கூடிய அந்த பழிச்சொல்கள் நம்மள எரேஸ் பண்ணப்படும், அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக திரு செந்தில் பாலாஜி மேல ஒரே ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்துல ஈரோட்ல 2 பேரும் ஒரே நாள்ல அமர்வுல இருந்ததுனால, அந்த ஊர்ல மாவட்டத்துல நீங்களும் நானும் ஒரே இடத்துல இருக்கிறதுனாலயே நம்ம 2 பேரும் குற்றவாளி ஆயிட மாட்டோம். அப்போ அதற்கு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸோ எந்த ஒரு குற்றச்சாட்டுக்குமே ஒரு முகாந்திரம் பிரைமே ஃபேசி இருக்கணும். நேற்று வழக்காடு மன்றத்துல தவேகாவினுடைய வழக்கறிஞர் வைத்த வாதம் அதுவாத்தான் இருக்குது. திமுகவினர் ஒரு இடத்துல செந்தில் பாலாஜியும் இன்னொரு இடத்துல குற்றம் சாட்டிருக்கக்கூடிய நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிற நபரும் சொல்லக்கூடிய அந்த ஒரு இடங்கள்ல இருக்கிறதுனாலேயே அவர்கள் பேரம் பேசினாங்க. ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சபாநாயகருக்கு எதிரான பதிவு செய்யறதுக்கு ஒரு பேரம் பேசப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது நீதிபதி அவர்கள் அதை புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி. இதுல ஒண்ணுதான் தெளிவா தெரிகிறது. திரு செந்தில் பாலாஜி மேல அன்றைக்கு அவர்கள் அதிமுகவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் செய்த அந்த ஒரு காலதாமதத்தினால் ஏற்பட்ட அந்த ஒரு விளைவை இன்றைய வரைக்கும் செந்தில் பாலாஜி மேல திணிக்கணும். அது மேல ஒட்டுமொத்தமாக அவர் தலையில பழிச்சொல்லை ஒட்டுமொத்தமாக கரூர் மக்களை தாண்டி தமிழக மக்களுமே திரு செந்தில் பாலாஜி மேல ஒரு அந்த பழிச்சொல்லை சுமக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இதுல தெளிவாக தெரிகிறது. ஆனால் அது அத்தனையும் இன்றைக்கு கோர்ட் புறந்தள்ளி இருக்கிறது. இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஸாக தாவேகாவுக்கு தெரிகிறார் அப்படிங்கிறதும், விஜய் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி மேல வைக்கக்கூடிய அடுக்கடிக்கான குற்றச்சாட்டுல எந்தவித உண்மையும் இல்லைங்கிறது கோர்ட் மட்டும் இல்லாம மக்களும் அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றாங்கிறது மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு பின்வாங்கலாக கருதுறார். அதனால அவர் மிகப்பெரிய அவர் செந்தில் பாலாஜி சிறையில இருக்கணும் கரூர் நான் போகும்போது அப்படின்னு விஜய் நினைக்கிறாருன்னு ஒரு தகவல் யூகங்களாக பரப்பப்பட்டது. அவர் ஏன் அப்படி நினைக்க போறாரு, விஜய் ஏன் அப்படி நினைக்க போறாருங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த கால வரலாறுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு தாவேகா அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னா அதற்குரிய ரெஸ்பான்ஸை இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். அன்றைக்கு தாவேகாவினருடைய அந்த ஒழுங்கீனமற்ற செயல்களால் 41 பேர் உயிரிழந்தது போது கூட ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்று உதவி செஞ்சவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ நம்மளுக்கு எதிரான ஒட்டுமொத்தமான மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த பெர்செப்ஷனை உடைத்தெறிவார். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த போய் பேசிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே பிரஸ் மீட்டை வச்சுட்டு நம்மள ஒண்ணுமில்லாதாக மாத்தி விடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த நெரேட்டிவ் செட்டிங்கால தான் இந்த தாவேகாவினுடைய அமைச்சரவை இன்றைக்கு அமைச்சரவைகளாக மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு முதல்வராக மாறி இருக்கிறவருக்கே இந்த நெரேட்டிவ் செட்டிங் இன்ஸ்டாகிராம் மூலியமாக மக்களை ஒரு மேனிபுலேஷன் பண்ணி ஒரு நெரேட்டிவ் செட்டிங்ல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் கரூர்ல இவ்வளவு பேர் உயிர் பலி நடந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு போய் உட்கார்றாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த வார்த்தை விளையாட்டுகள் அத்தனையுமே செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் கிளம்பி திருப்பி சென்னை வர்றதுக்குள்ள பிரஸ் மீட்டை வச்சு சோழியை முடிச்சுவார் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த நெரேட்டிவை செட் பண்ணக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு தெரியும். ஏன்னா இதேதான் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்ததுனால பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு, குளறுபடி நடந்துச்சு அப்படின்னு வெள்ளை அறிக்கையை விட்டார் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள். அவர் விட்டு அடுத்த 1 மணி நேரத்துல இது அத்தனையும் பொய் அப்படிங்கிறத உடைத்து காமிச்சு இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்போ விஜய் அவர்களும் அங்க போய் சேர்ந்து திருப்பி அவர் இத்தனை 3-4 மாசமாக அவர் முதலமைச்சரா இருந்த அத்தனை ஒரு இமேஜையும் டெஸ்ட்ராய் பண்ணி விடுவார் திரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த உள்ளூர ஒரு பயம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. அவரை எப்படியாச்சும் முடக்கி உள்ளு கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டோம்னா பேசுறதுக்கு அங்க ஆள் இல்லை அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஆனால் திமுகவினர் ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் சரி, திமுகவினுடைய ஒவ்வொரு பிரஸ் மீட்லயுமே இன்றைக்கு தாவேகாவினுடைய அட்டூழியத்தையும் தாவேகாவினருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் தோலுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நம்மளுக்கு டெய்லியாக வரக்கூடிய செய்திகள். மூன்றாவதாக நீங்கள் கேட்ட கேள்வியில மிக முக்கியமான கேள்வி அரசு வேலைகள். இங்க செத்து போன 41 பேருடைய உயிர்களும் விலை மதிக்க முடியாது, அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் எதற்காக வந்தார்கள், அந்த தலைவரை நம்பி வந்தார்கள் அப்படிங்கிறதுலயும் நம்மளுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. அப்போ அந்த தலைவரை காண வந்தவர்கள் உயிர் நீத்தார்கள் அப்படின்னா அந்த கட்சி அதற்கான ஒரு உரிய மரியாதையோ உரிய ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எடுத்திருக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கான காரணத்தையும் அதற்கான அக்கௌண்டபிலிட்டியும் திரு விஜய் அவர்கள் எடுத்ததாக நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு 20 லட்சம் ரூபாயை நான் அவருடைய சொந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. வரவேற்க வேண்டியது, அதோடு அது முடிந்து விட்டது. அரசு வேலைகள் என்று வரும்போது அதற்கான தகுதி தேர்வுகளும் பல்வேறு
களச்சூழ்நிலையில இருக்கு. கம்பாரிசன் கிரவுண்ட்ல கொடுக்க வேண்டியதற்கான விஷயம் என்னன்னா, இப்ப நான் இருக்கிற எங்க அப்பா அரசு ஊழியரா இருக்கிறாரு. அரசு ஊழியராக இருக்கும் போதே அவர் பணியில் இருக்கும் போதும் சரி, பணியில் இருக்கும் போது இறந்து போறாரு அப்படின்னா, எனக்கு அந்த தகுதி இருக்குதா, எனக்கு அந்த கல்வி அறிவுகள் இருக்கிறதா அப்படிங்கிறது தகுதி வாய்ந்த அடிப்படையில ஒவ்வொரு வேலையை ஒதுக்குறது ஒரு கம்பாரிசன் கிரவுண்ட்ல அரசு அந்த ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மனசார செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்க அந்த நிலைமையே வேற. இந்த கம்பாரிசன் கிரவுண்டுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இங்க கிரியேட் ஆகல. ஏன்னா இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்திருந்த ஒரு நடிகரை காண வந்த ஒரு கூட்டம் ஒட்டுமொத்தமாக 7 மணி நேரம் அந்த தலைவர் காக்க வைத்ததினால் உயிரிழப்பு ஏற்பட்ட ஒருவர்களுக்கு இன்றைக்கு அரசு வேலைகளை கொடுக்கும் போது, இன்னைக்கு தமிழ்நாடு டிஎன்பிசியில குரூப் 1 வேக்கன்ட் பொசிஷன் 26 பொசிஷன் இருக்குது. அந்த 26 பொசிஷனுக்கு நீங்க தேர்வு வச்சீங்கன்னா குறைஞ்சது 10 லட்சம் பேர் இன்னைக்கு தேர்வு எழுதுவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல அந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தேவைப்பாடுகள் உள்ள பல்வேறு இளைஞர்கள் ராவும் பகலுமா கோச்சிங் சென்டருக்கும் தனியாக படித்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த அரசு வேலையை வாங்குவதற்கு. ஆனால் இன்றைக்கு நடிகரை தனது தலைவரை பார்க்க வந்தவர்கள் அந்த தலைவர் உருவாக்குன ஒரு 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் டிலேயினால் உயிரிழந்த அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த அரசு வேலை என்பது உள்ளபடியே அது ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டியது. இதை கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது செய்யத்தான் செய்யணும். அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரிதான். இன்றைக்கு தமிழகத்தினுடைய டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வு ஒரு பொசிஷனுக்கு 10 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்பினுடைய தேவைகள் இருக்கும்போது வாலண்டியரியாக தன்னோட நடிகரை பார்க்க கூட்ட நெரிசல்ல சிக்கி சின்னாபின்னமாகி உயிர் நீத்தவர்களுக்கு அவர்கள் கொடுத்திருந்த அந்த உதவி தொகைகளோடு அவர்களுடைய நிவாரணம் முடிவடைந்து விட்டது. நான் சொன்ன மாதிரி கம்பாரிசன் கிரவுண்ட் ஆஃப் அன் ஒர்க்கிங் எம்ப்ளாயியோட பேரண்டல் கீழே வரக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வேற. அதே சமயம் இந்த மாதிரி ஒரு தலைவரால் வாலண்டரியாக உருவாக்கப்பட்ட கைட்லைன்ஸை ஃபாலோ செய்யாமல் போலீஸ் ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ்ல 50 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்கன்னு சொன்ன ஒரு தலைமை கேட்காம ஒரு உயிர் நீத்த ஒரு 32 பேருக்கு நான் உள்ளபடியே திருப்பி சொல்றேன், உயிர் நீத்தவர்களுடைய ஆன்மாவுக்கு நம்ம என்றைக்கும் மரியாதை கொடுக்கிறோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர்களுடைய 20 லட்சத்தையும் வாங்கி கொண்ட நிவாரண நிதியாக வாங்கி கொண்டதோடு அந்த நிவாரணம் முடிந்து விட்டது. அரசு வேலைக்கென்று ஒரு சர்டன் கைட்லைன்ஸ் இருக்கிறது. அந்த கைட்லைன்ஸை மீறி ஒரு துஷ்பிரயோகமாக இன்றைக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லும் போது இதை நம்ம கொடுக்க வேணும் அப்படிங்கிற திருப்பி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த கரூர் சம்பவத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, தாவேக்காவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உயிர் நீத்தவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய செயல் அப்படிங்கிறது தான் நம்மளை போன்றவர்களோட பார்வை. கவர்மெண்ட் வேலை கொடுத்ததுனால மட்டுமே இந்த பொறுப்புக்கு இந்த உயிர் நீத்தவர்களுக்கு தாவேகா பொறுப்பு இல்ல, திரு விஜய் அவர்கள் பொறுப்பு இல்ல அப்படிங்கிறத சிபிஐ கோர்ட் நம்பும் அப்படிங்கிறத இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுப்புகிறது. அதே சமயம் சிபிஐ கோர்ட்டினுடைய அந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன், அந்த ஒரு விஷயத்த சாட்சிகளை கலைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பிரைமரி பேசியை பார்த்தோம்னா இன்றைக்கு இவர்கள் வேலை கொடுக்கிற ஆட்கள் யாருன்னா அந்த இறந்தவர்களுடைய உறவினர்களுக்காக தான் இருக்க முடியும். அப்போ அந்த வீட்டுல இருந்து தகுதி வாய்ந்த ஆட்களுமே ஒரு சாட்சி தான். அப்போ இவர்கள் வேலை கொடுக்கும் போது அந்த ஒரு உண்மையான சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எதனால் அந்த உயிரிழப்பு நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு பிரைமரி பேசி எவிடன்ஸை கொண்டு போய் எப்படி சிபிஐ கோர்ட் முன்னாடி அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல டிஸ்போஸ் பண்ணுவாங்க வழக்காடு மன்றத்துல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்களும் சரி தாவேகாவினுடைய அரசாங்கமும் இதை ஒரு பியோர் நிவாரணமாக கருத வேண்டிய சூழ்நிலையை அமைக்கவில்லை. இதை குவிட் ப்ரோகோ அப்படிம்போ ஆங்கிலத்துல. அப்போ நான் ஒண்ணு செய்யறதுக்கு நீ ஒண்ணு செய்யுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ சிபிஐனுடைய வழக்காடு மன்றத்தில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அது கேஸ் எப்படி போகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு விவாதத்துல இவர்கள் அத்தனை பேருமே இந்த சாட்சிகள் அத்தனை பேருமே போய் சிபிஐனுடைய கோர்ட்ல டிஸ்போஸ் பண்ணணும், சாட்சிகளாக ஆஜராக வேண்டும் அப்படின்னா நான் வேலை வாங்கியிருக்கிறேன், எனக்கு வேலையை கொடுத்தவர் மேலேயே நான் போய் எப்படி புகார் கொடுக்க முடியும்? அவர் மேலேயே ஆமாங்க அன்னைக்கு இவர் 7 மணி நேரம் 8 மணி நேரம் டிலேயா வந்தாரு, அதனாலதான் அங்க கூட்டம் சேர்ந்துச்சு, அதனாலதான் என் குழந்தை பலியாச்சு, அதனாலதான் என் அண்ணன் பலியானா, அதனாலதான் என் தம்பி பலியானாங்கிறத எந்த ஒரு நபர் போய் அங்க கோர்ட் முன்னாடி சொல்லுவா? அப்ப இது எல்லாமே ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் தான். அப்ப இந்த எமோஷனல் மேனிபுலேஷனாலேயே காலையில இருந்து ஒரு 2 வருட கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஏறி இருக்குது அப்படின்னா
பல்வேறு மாவட்டங்கள்ல மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டார்கள், எந்த எம்எல்ஏ, அவர் பேர் என்னங்கிறது கூட தெரியாம இன்னும் 3 மாதங்களாக பல்வேறு கான்ஸ்டிடுவன்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த அரசு வேலை இறந்தவர்களுடைய குடும்பத்தினர் அப்படிங்கிறவருக்கு அவர்கள் அத்தனை பேரும் ராணுவ களத்துக்கு வந்து இறந்து போகல, பொது சர்வீஸ்ல, ஏன்னா அது கைட்லைன்ஸ், அது கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவர்கள் அடுத்த கம்பாரிசன் கவுண்ட்ல கொடுக்கணும், கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸை ஒட்டு மொத்தமாக மீறி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளுக்கு முதல் கட்டமாக பார்க்கும்போது தெரிகிறது. ஆனா இப்போ விஜய் அவர்கள் அந்த அரசு வேலை கொடுப்பது தன்னை பார்க்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, அதனால கொடுக்குறாருன்னு அவங்க சார்பில் ஒரு வருத்தத்தில் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. ஆனால் இது வந்து இப்போ கரூரில் தாவேக்கா வெற்றி பெறலை, அங்கே அதிமுக தான் வெற்றி பெற்றது. இன்றைக்கு அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இந்த சூழல் தான் விஜய் போறாரு. அவர் வந்து கொடுக்கறது வந்து இடைத்தேர்தலுடைய இது வந்து ஒரு பிரச்சாரமாக யூஸ் பண்ணுறாரு, இடைத்தேர்தலுக்காக இதை பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களா? அது ஏற்புடையதா? அப்கோர்ஸ், அதுதான் நான் முன்னமே சொன்னேன். தாவேகாவினுடைய வெற்றி அங்க வந்து பாதிக்கப்பட்டதை தாண்டி ஒட்டுமொத்தமா கரூர் மேல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளியை வந்து தாவேகாவுக்கும் இதற்கும் எந்த சம்பவமும் இல்லை அப்படிங்கிறத வரலாற்று பூர்வமாக நிறுவ முற்படுகிறார்கள். அதற்கு இவர் எடுத்திருக்கிற ரூட் தான் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை அதிமுகவில் இருந்து பிளந்து கொண்டு வந்து தாவேகாவில் இணைத்து இன்றைக்கு அதே அவருக்கு தாவேகா டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்ல வேற ஆட்கள் நிப்பாட்டுங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் அதே இடத்துல தாவேகாவினுடைய ஒரு எம்எல்ஏ உட்காரணும் அப்படிங்கிற ஒரு சைக்கோஃபேன்சியான ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இவர்களுக்கு வருகிறது அப்படிங்கிறதே வந்து நம்மள போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி. ஆரம்ப காலம் கொண்டு இன்றைய நிமிஷம் வரைக்கும் திரு விஜய் அவர்களினுடைய அரசியல் போக்கு என்பது நேர்மையாக இல்லை அப்படிங்கிறதுல நம்மளால 100 விழுக்காடு உறுதியாக சொல்ல முடியும். ஏனால் அவர் தேர்ந்தெடுக்கிற பாதையை வேணா தமிழக மக்கள், பெருவாரியான மக்கள் அவர்களை ஆதரித்தார்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 5.83 கோடி வாக்காளர்கள்ல 1.72 கோடி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள், தோராயமாக 30 விழுக்காடு. அப்போ கிட்டத்தட்ட 60-65 விழுக்காடு அவருக்கு போஸ்டான மனநிலைமையில அதர் பார்ட்டிஸுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு நெரேட்டிவை இவர்கள் செட் பண்ணி மீதம் உள்ள 65 விழுக்காடு மக்களையும் மனமாற்றம் செய்ய முற்படுகிறார்களா? அந்த ஒரு மேனிபுலேஷனை திருப்பியும் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறுத்த மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மிகப்பெரிய ஒரு சமிகையை சென்ட் பண்ணும். சோ எவ்வளவு பெரிய குற்றங்களை சென்றால் கூட நான் வெளியில வந்துருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் வாதிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நகைப்பு தன்மையை திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார். அப்படி அவருக்கு ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு படம் நடிக்க சொல்லுங்க. முதலமைச்சரா இருந்து இல்ல அவர் சேர்த்து வச்சிருக்கிறதுல இருந்து 1000 கோடி ரூபாய் அவர் தான் உச்சத்துல இருந்து வெளியில வந்திருக்காருல, 32 குடும்பத்துக்கும் 1000 கோடி ரூபாய் அவர் ஒதுக்க சொல்லுங்க, ஆளுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. எக்ஸ்சக்கரா இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், ஒட்டுமொத்த மீத உள்ள தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய எக்ஸ்சக்கர்ஸினுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த அரசு வேலை எதற்காக, யாருக்காகன்னு இருக்குல்ல, அந்த ஒரு நியாயமான கேள்வியை இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். உள்ளபடியே அது வரவேற்க வேண்டியதுதான். ஏன்னா அதற்குன்னு நான் சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் ஜாபை வாங்குறதுக்குன்னு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸை அத்தனையும் மீறி இருக்கிறது தாவேகாவினுடைய அரசாங்கம். இது இப்ப மட்டும் மீறல, அவருடைய ஆஸ்தான ஜோசியர், அவருக்கு விக்கு மாட்டினவர், அவருக்கு சட்டம் மாட்டினவர், கோட் சூட்டு மாட்டினவர், ஷூ மாட்டினவர், பெல்ட் மாட்டினவருக்கு அத்தனை பேர்த்துக்குமே இன்றைக்கு அரசு பதவிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமையாக மாறி இருக்கிறது தாவேகா. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அரசு வழக்கறிஞர்களுக்கு 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்கி கொண்டுதான், லஞ்சமாக வாங்கி கொண்டுதான் அவர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கிறார்கள் டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றங்கள்ல அப்படிங்கறத நம்ம யாரும் சொல்லல. தாவேகாவினுடைய ஒரு வழக்கறிஞர் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல வழக்காடு மன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்கிறார். அப்போ இப்படித்தான் இருக்குது உங்க லட்சணம். வந்த 3 மாசத்துக்குள்ள 80 கோடியில இருந்து 100 கோடி வரைக்கும் நீங்கள் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு மாத்திரம் லஞ்சமாக வாங்கி இருக்கிறது நான் சொல்லல சார், தாவேகாவினுடைய வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு விஷயங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க. இந்த கரூரினுடைய சம்பவத்தை எரேஸ் பண்ணிட்டு நான் கரூருக்கு சாட்சி, நான் கரூர்ல போறேன், நான் தான் அதற்கு இப்போ அவர் சொல்லுங்களேன், கரூர்ல ஆமா நான் வந்தேன், துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் நடந்து போச்சு, சரி அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன், என்ன ஏன் சார்பா நான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறேன், இவர்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை என் சொந்த இதுல இருந்து பண்றேன் அப்படின்னா தமிழக மக்கள் உங்களுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கொள்ள போகிறார்கள். அதை இந்த நிமிஷம் வரைக்கும் திரு விஜய் அவர்களுக்கு வாயில வரவே இல்லை. அப்ப இப்பேற்பட்ட தலைவர் திருப்பி போய் கரூர்ல சம்பவம் மட்டும் இல்ல, திருப்பி எங்க போனாலும் இதே மாதிரி அவருக்கான இன்னும் அந்த கல்ட் குரூப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவரை பணி செய்ய விடுங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல. நேத்து எக்மோருக்கு போறாரு, எக்மோர்லயும் அது எக்மோர் ஹாஸ்பிட்டலா என்னங்கிறதே மக்கள் மயங்கி போய் ஒட்டு மொத்தமா கத்தி கூப்பாடு போட்டு, அங்க இருக்கிறது எல்லாமே குழந்தைகள்.
அப்போ ஒரு குழந்தைகள் இருக்க இடத்துல இவ்வளவு கூச்சல் போடலாமா, அது பிறந்த குழந்தைக்கு அது எவ்வளவு பதறி போகும் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியில அந்த சிந்தனையை விதைக்க கூட முடியாத லெவலுக்கு தான் தமிழகத்தினுடைய இந்த இளைஞர்களையும் தமிழகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட மக்களையும் கல்ட்டாக இன்னும் மாற்றக்கூடிய ஒரு அரசியலை தான் திரு விஜய் அவர்கள் பண்றார். அதனுடைய நீட்சி தான் இவரனுடைய கரூரனுடைய இப்போ போகக்கூடிய ஒரு வருகையாக நான் பாக்குறேன். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.